Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம ஒரு முட்டை பரோட்டா தாங்க பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி, அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். இதுக்காக நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துர்க்கேங்க. இந்த 1 கப் கோதுமை மாவுல கொஞ்சமா உப்பு சேர்த்து கிளறி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணுங்க. வழக்கமாக நம்ம சப்பாத்தி மாவுல சேர்க்குற மாதிரி சாதா எண்ணெய் சேர்த்துக்காம நல்ல சூடான எண்ணெயை சேர்த்துக்க போகிறோம். இதை நீங்கள் வந்து எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். அந்த எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கரண்டியை வச்சு கிளறி விட்டுட்டு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நம்ம வழக்கமாக சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இந்த முட்டை பரோட்டாக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பொருட்கள்லாம் தேவைப்படாதுங்க. கோதுமை மாவும் முட்டையும் இருந்தாலே போதும், சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ மாவு ரெடி ஆகிட்டு இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா லேசாக எண்ணெய் தடவி ஊற வச்சுக்கோங்க. இப்போ 3 முட்டை எடுத்துருக்கேன். நல்ல மெல்லிசாக நறுக்குன்னு வெங்காயமாக எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து சப்பாத்தி மாவுக்குள்ளேருந்து வேகணும். நீங்கள் பர்சாக நறுக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வேகாது. உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பொடியாக நறுக்குன மல்லி இலை, பச்சை மிளகா, அப்புறம் உப்பு. உங்களுக்கு எந்த மசாலா விருப்பமோ, வெறும் மிளகுத்தூள் வேணால் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், இல்லை மசாலா தூளோ மஞ்சள் தூளோ சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். நம்மளுடைய விருப்பம் தாங்க. ஸ்பைஸ் லெவலுக்கு தகுந்தாப்புல நீங்கள் மிளகுத்தூளோ மசாலா தூளோ சேர்த்துக்கலாம். இது நல்லா அடித்து கலக்கிடுங்க. நான் 3 முட்டை அளவுக்கு வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன். பார்த்தா இது வந்து நாட்டுக்கோழி முட்டை, அதனால் கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் குறைச்சி சேர்த்துருக்கேன். இந்த மசாலா கட்டியாக தாங்க இருக்கணும், அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணியோ எதுவுமே சேர்க்காதீங்க. மாவு நல்லா ஊற வச்சதுனால நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை மாவு தொட்டு தான் எண்ணெய் தொட்டு தேய்க்க போகிறதுனா மாவு தொட்டு நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை சீல் பண்ணுறதுக்காக ஓரத்தில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி தடவிக்கலாம். ஏன்னா நடுவில் நம்ம வந்து இந்த முட்டைக்கலவையை வச்சு அப்படியே மூடி சப்பாத்தி மாதிரி போட்டு எடுக்க போகிறோம். ஓரத்தில் மட்டும் தடவினா போதும். இப்போ இதுக்கு நடுவில் இந்த முட்டை மசாலா வைக்க போகிறோங்க. நம்ம வெங்காயம்லாம் சேர்த்து அடிச்சிருக்கிறதுனால கட்டியாக தான் இருக்கும். நிறைய வைக்க வேண்டாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க. நல்லா இப்படி பரத்தி விட்டுறலாம். பரத்தி விட்டுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். நம்ம தண்ணி தொட்டு வச்சுருக்கிறதுனால அது வெளியில் வராது உங்களுக்கு மசாலா. அவ்வளோதாங்க. இதை அப்படியே நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி சுட்டு எடுத்துடலாம். கல் சூடாகிட்டு நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சப்பாத்தி அப்படியே எடுத்து போட்டுருங்க. மிதமான தீயில வச்சு நல்லா 2 பக்கமும் சுட்டு எடுக்கணுங்க. ஒரு பக்கம் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ள முட்டை வேகிறதுக்குள்ளே ரொம்ப வந்து உங்களுக்கு முருகிடும். அப்படியே அழுத்தி விட்டு நல்லா வேக வச்சிடலாம்.
இப்போ 2 பக்கமும் நல்ல கிறிஸ்பியாக நல்ல குக் ஆகிடுச்சுங்க. இப்போ நீங்கள் ரொம்ப கனமாக போட்டிருந்தீங்க அப்படின்னா இப்படி திருப்பி விட்டு சைட்லலாம் நீங்கள் கொஞ்சம் வேக வச்சுக்கணும். இல்லை எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றணும். மெல்லிசாக திரட்டிருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பரோட்டாவையும் போட்டு எடுத்துடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான எக் பரோட்டா தயாராகிடுச்சு. உள்ள அவ்வளோ சாஃப்டாக, மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்குதுங்க. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.